ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் இங்கே நலம். இந்த பழம் பாருங்கள், நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பழம் பார்த்தேங்க. அதாவது இந்த பழம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. இந்த பழம் பார்த்துருப்பீங்க, ஆனால் இதோட பேர் தெரியாமல் கூட சில பேர் இருப்பீங்க. இந்த பழத்தோட பேர் பார்த்திங்கன்னா கரும்புலா பழம்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது கருமை வாய்ந்த ஒரு பழம் தாங்க இது, கரும்புலா பழம். நிறைய பேர் இந்த இதில் காலத்தில் வெள்ளை முடி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக நேச்சுரலாக கிடைக்கிற எல்லாவற்றையும் விட்டுட்டு, அதாவது நம்ம செயற்கையை தேடி ஓடுறோங்க. இயற்கையை விட்டுட்டு டைலாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அது எவ்வளோ கெடுதின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்காக இயற்கையாக நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் தாங்க இது, இந்த கரும்புலா பழம். இந்த பழத்தை நீங்கள் சும்மாவே நசுக்கி தலையில் தேய்ச்சிங்கனாலே ஒரு 3 டேஸ்க்கு உங்கள் ஹேரு, ஒயிட் ஹேர் எல்லாம் பிளாக் ஹேராக மாறுங்க. ஸோ கண்ணெதிர்க்க எங்கே பார்த்தாலும் இந்த பழத்தை விட்டுறாதீங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுங்க. ஸோ அந்த பழம் பார்த்த உடனேயே எல்லோருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், எங்கள் குட்டீஸுங்க 2 பேரும் சேர்ந்து எனக்காக இந்த பழத்தை பறிக்கிறாங்க. அதாவது எனக்கோ 1, 2 முடி இப்போ தாங்க வெள்ளையாக தென்பட்டுட்டு வருது. என் பிள்ளைங்களுக்கு அது ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அது பிளாக் ஹேராக மாற்றணும் மம்மிக்கு அப்படின்ட்டு பிச்சிட்ருக்காங்க. ஸோ எனக்கு மட்டும் இல்லாமல் தெரிஞ்சதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கும் வெள்ளை முடி வருதுங்க. ஸோ அழகாக இது இயற்கையாக கிடைக்கிறனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாங்க இது. இந்த பழத்தை பாருங்கள், பார்க்க நாவப்பழம் மாதிரியே இருக்கும். ஆனால் சின்ன சின்னதாக இருக்கும். ஈச்சம்பழம் மாதிரியும் இருக்குங்க. நிறைய பேருக்கு ஈச்சம்பழம் கூட தெரியுமா என்னன்னு தெரியல. சூப்பராக இருக்கும் அந்த பழமும். ஸோ அதே ஷேப்பில் இருக்குங்க. அது கொஞ்சம் நீள வாக்கில் இருக்கும். இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த பழம் தாங்க. பாருங்கள், நல்லா தெரியாதவங்களுக்கு அந்த செடியை கூட நான் கிட்ட காமிக்கிறேன். இந்த கரும்புலா பழத்தோட சீசன் தாங்க இது. ஸோ அதனால் நான் இது ஆயில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்ருக்கேன். அதாவது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் இந்த பழத்தை ஃபுல்லாக எடுத்து நசுக்கி போட்டுக்கோங்க. எனக்கு 1 கப்பு போல் தாங்க கிடச்சிது. எவ்வளோ தாங்க கிடச்சிது. ஸோ இந்த பழத்தை அந்த பவுலில் நல்லா நசுக்கி அந்த ஜூஸ் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு நசுக்கி கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பழத்தை எடுத்து ஒரு பழத்துலேயே ஒரு 2 ட்ராப் போல் ஜூஸ் வருதுங்க. பாருங்கள் நீங்களே. இந்த அளவுக்கு வரும்போது இந்த பழத்தில் எப்படியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது ஜூஸ் கிடைக்குங்க எனக்கு. ஸோ 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஒரு 50 கிராம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயை இந்த பழத்தை நசுக்கி போட்டு நல்லா கொதிக்க காய்ச்சி ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலர் யூஸ்க்கு தடவிட்டு வாங்க. விருப்பப்பட்டால் குழந்தைங்களுக்கு கூட தடவலாங்க. இன்னும் பிளாக் ஹேராக மாறும். ஸோ பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு, உங்கள் விருப்பம் தாங்க. நான் என் குழந்தைங்களுக்கும் தடவலான்னு சொல்லி தான் இதை பறிச்சிருக்கோம். ஸோ நாங்கள் ஃபேமிலியாக இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த பழத்தை நசுக்கி போட்டு இந்த தேங்காய் எண்ணெயில் கொதிக்க வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அதே போல் ஸ்டோர் பண்ணி வச்சு இது எத்தனை நாளைக்கு வருதுன்னு தெரியல. ஸோ வர்ற அளவுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பழம் கிடச்சிதுன்னா மறுபடியும் ரெடி பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஒயிட் ஹேர் எல்லாம் பிளாக் ஹேராக மாற்றுங்க. தயவுசெய்து செயற்கையாக வரக்கூடிய டை எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு வேணால் அழகு தருமே தவிர அது கண்ணுக்கு எவ்வளோ ஒரு பாதிப்புன்றது எல்லாருக்கும் தெரியும். ஹேர் டையோட சைடு எஃபெக்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இருக்கிறவங்க தெரியாதவங்க இனியாவது தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு இது போல் இயற்கையாக நம்மளுக்கு கடவுள் கொடுத்த இந்த பழத்தை எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு டையாக வேணும்னா அப்பப்போ கிடைக்கிற பழத்தை எடுத்து தலையில் நசுக்கி ஒரு 3 டேஸு அதாவது அந்த லிக்விடை நீங்கள் பூசிட்டு வந்தீங்கனாலே க்யூர் ஆகிடும். ஸோ டையாக வேணும்னா இந்த லிக்விடை அப்படியே பூசுங்க. ஹேர் ஆயிலாக வேணும்னா நான் சொன்ன மாதிரி காய்ச்சி பதப்படுத்தி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் இயற்கை கொடுத்த வரத்தை ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹேரும் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ சூப்பரான குட் ரிசல்ட் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணி உங்கள் பிள்ளைங்க, உங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஆரோக்கியத்தோடு முடி வளர்ச்சியோடு நல்லா வெள்ளை முடி இல்லாமல் கருமுடியோடு வளர வாழ்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.